பாகிஸ்தானுடன் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்தியாவின் 5 போர்க்கப்பல்களின் புகைப்படத்தை வெளியிட்டு தேசப்பணிக்கு தயார் என இந்திய கடற்படை அறிவித்துள்ளது. ஒற்றுமையில்தான் சக்தி இருக்கிறது எனும் வார்த்தையோடு 5 போர்க்கப்பல்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அனைத்து வடிவிலும் பயங்கரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளது. பயங்கரவாதம் தொடர்பான எந்த செயலும் சட்டவிரோதமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளது. சிந்து நதி எங்களுடையதாகவே இருக்கும் என நான் இந்தியாவிடம் சொல்ல விரும்புகிறேன். சிந்து நதி வழியாக எங்கள் தண்ணீர் ஓடும் அல்லது இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ எச்சரித்துள்ளார். தங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்ட இந்தியா மக்களின் கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தானை பலிகடா ஆக்குகிறது என கூறினார். பஹல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீது நிரந்தரமான பழியை சுமத்த வேண்டும் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டுதான் பஹல்காம் சம்பவம். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பொறுப்பான நாடாக எந்த ஒரு நடுநிலையான, வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு பாகிஸ்தான் திறந்த மனதுடன் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் செடோரி நலா என்ற காட்டுப்பகுதியில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை மச்சில் முகாமைச் சேர்ந்த சிறப்பு செயல்பாட்டு குழு மற்றும் இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்து குழுவாக இணைந்து அழித்தனர். மறைவிடத்திலிருந்த AK-47 உள்ளிட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை கைப்பற்றினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். பயங்கரவாதிகளுக்கு உதவிய மேலும் 2 பேரின் வீடுகளை ராணுவம் இடித்து தகர்த்தது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தாண்டி அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதல் இருந்த போதிலும் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சுற்றுலா தொடங்கும், அந்த நம்பிக்கையை மக்கள் கொண்டுள்ளனர் என்றும் கூறினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் போருக்கு ஆதரவாக இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். காஷ்மீரில் அமைதியை உறுதி செய்ய மத்திய அரசு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பஹல்காம் தாக்குதலை ஆதரிக்கும் வகையில் சோசியல் மீடியாக்களில் கருத்து பதிவிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பூத் கமிட்டி மாநாடு துவங்கியது. அப்போது விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அரசியலுக்கு இதற்கு முன் வந்த நிறைய பேர் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து இருக்கலாம். அது பழைய கதை. இனியது நடக்காது, நடக்கவிட போறதும் கிடையாது என கோவையில் நடந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசினார். தமிழக வெற்றிக் கழகம் மீது மக்களிடம் இருந்து நம்பிக்கை கொண்டு வருவது பூத் ஏஜென்ட் ஆகிய நீங்கள்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரனுக்கு சமம் என பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் பேசினார். எதுக்கு வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆட்சி வழங்குவோம் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். நம்மிடம் நேர்மை இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, உழைக்க தெம்பிருக்கு, களம் ரெடியா இருக்கு, போய் கலக்குங்க என்றும் தெரிவித்தார். மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் அவரது விருப்பப்படியே வாட்டிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி பசிலிகா பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கில் உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். வாட்டிகன் சென்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்த பிரதமர் மோடி, இந்திய மக்கள் சார்பாக போப் பிரான்சிஸ் உடலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். சமூகத்திற்கு போப் பிரான்சிஸ் செய்த சேவையை உலகம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என கூறியுள்ளார். வாட்டிகனில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸ் உடலுக்கு ஜனாதிபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, சிறுபான்மையினர் விவகாரத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் அஞ்சலி செலுத்தினர். சட்டசபை உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி தமிழகத்தில்தான் அதிக அளவில் ஒதுக்கப்படுகிறது என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். GSTயால் தொகுதி மேம்பாட்டு நிதி பாதிக்கப்படுகிறது என்பதால் அதை அரசே ஏற்கும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக பணம் வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்தார். இச்சட்ட முன் வடிவின்படி தண்டனைக்குரிய குற்றங்களில் கைது செய்யப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது. பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உதயநிதி தெரிவித்தார்.
மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை அளிக்க சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். மருத்துவ கழிவு பொது சுகாதாரம் சுற்றுச்சூழலுக்கு கடும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதாக கூறினார். மதவாதிகள் சிலர் தாங்கள் உருவாக்கிய கட்டமைப்பை உடைக்கக்கூடாது என நினைக்கின்றனர். தவறான அரசியல் மூலம் தமிழகத்தில் சாதி என்பது மெல்ல நுழைகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என கோவையில் திமுக எம்பி கனிமொழி பேசினார். கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கில் நடந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநில மாநாட்டை திமுக எம்பி கனிமொழி துவக்கி வைத்தார். பெண்ணை இழிவுபடுத்துபவரும் ஒரு பெண்ணை மேடையில் கேலியாக பேசி தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தக்கூடியவரும் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது. அவர் பெரியார் வழியில் வந்தவராகவும் இருக்க முடியாது என கனிமொழி தெரிவித்தார். கோவையில் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாடு 2025க்கான லோகோவை துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்டார். மாநாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு இணையதளத்தையும் துவங்கி வைத்தார். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெறவுள்ள குளோபல் ஸ்டார்ட் யூபி சமிட் 2025 வெல்லட்டும் என உதயநிதி கூறியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடுந்தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதியை தடுத்து நிறுத்தி அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தண்டிப்பது சிறிதும் நியாயமற்ற செயலாகும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகவும் மோசமான ஒன்று. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளும். நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அருகே உள்ள கண்டெய்னர் யார்டில் மர்ம பொருள் வெடித்து சிதறியது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் வேகமாக நடந்தது. 1.5 லட்சம் அரசு பணியிடங்களை ஒரே கையெழுத்தில் தற்காலிக பணியிடங்களாக திமுக அரசு மாற்றியுள்ளது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இந்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது தொடரப்பட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஜெயராஜ்குமார் மற்றும் பழனிசாமி தரப்பில் 2 லட்சம் ரூபாய்க்கான ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து அவர்களை ஜூன் 9 வரை நீதிமன்ற காவலில் வைக்க போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இதனை சென்னை ஹைகோர்ட் மறுத்துள்ளது. இந்த நிலையில் ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சார்பில் நேற்று மேல்முறையீடு செய்யப்பட்டது. தமிழகத்தில் பெற்றோர் இருந்தும் அவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் பராமரிக்க முடியாத நிலையில் காப்பகங்களில் வசிக்கும் 15,092 குழந்தைகளுக்கு மருத்துவ காப்பீடு பெற ஆதார், குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் தேவைப்படுகிறது. அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் அக்குழந்தைகளுக்கும் ஆதார் அட்டையை தவிர்த்து குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் அளிப்பதில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் உள்ள தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியுடன் செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய குழு அமைத்த சென்னை ஹைகோர்ட் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக செயல்படும் தங்கும் விடுதிகள் குறித்து பொதுமக்கள், சுற்றுலா பயணியர் எளிதில் புகார் தெரிவிக்க ஏதுவாக பிரத்யேக தொலைபேசி எண், இணையதள வசதியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர், தெலங்கானா, மகாராஷ்டிரா எல்லையில் நக்சல்களுக்கு எதிராக கடும் தாக்குதலை 3 மாநிலங்களின் நக்சல் ஒழிப்பு படையினர் கடந்த 5 நாட்களாக நடத்தி வருகின்றனர். 10,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் நக்சல்களை சுற்றி வளைத்துள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் சயீத் அப்பாஸ் அராச்சி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்கள் சகோதர நாடுகள். எங்களிடையே நூற்றாண்டு பழமையான கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரில் அமைதி நிலவுவது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனை கெடுக்க முயற்சி செய்கின்றனர் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். பயங்கரவாதிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இதுபோன்று மீண்டும் செய்ய கனவில் கூட நினைக்கக்கூடாது. மத்திய அரசு செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பாரதிய ஜனதா சார்பில் பயங்கரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் ஒரு துளி நீர் கூட செல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்க திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றார்.
காஷ்மீர் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் 2வது நாளாக அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. நள்ளிரவு வரை நடந்த மோதலில் உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் 9,005 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 5 நாட்களாக வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி விற்பனையான நிலையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். அதைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைத்தனர். போப் பிரான்சிஸுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள 48 கிராம மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம், சின்ன முட்டம் துறைமுகங்களில் 8000 ஃபைபர் படகுகள், 1800 விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் சென்ற 22ஆம் தேதி டூரிஸ்டுகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் சுட்டதில் 26 பேர் இறந்தனர். இதனையடுத்து பயங்கரவாதிகளின் வீடுகள் பாதுகாப்பு படையினரால் தகர்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் 3 பயங்கரவாதிகளின் வீடுகள் நேற்று இரவு பாதுகாப்பு படையினரால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் திருவிழாவிற்கு பைக்கில் பட்டாசு எடுத்து வந்தபோது பட்டாசு வெடித்து சிதறியதில் உடல் சிதறி 4 பேர் பலியாயினர். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சிறப்பாக நிறைவேறி வருவதில் மகிழ்ச்சி. மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரம் என்பது அனைவருக்கும் சமம். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். உத்திரமேரூர் அருகே சோமநாதபுரம் கிராமத்தில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டினர். இதனால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். திருப்பதி தசராகுடைமைச் சேர்ந்த சித்தையா என்ற விவசாயியை யானை மிதித்துக் கொன்றது. யானைகள் கூட்டம் ஊருக்குள் வராமல் இருக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோடைக்கால நோய்கள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கூறியுள்ளார். கோவை சரவணம்பட்டி அருகே குருமபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடக்கும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்தார். கோவை ஏர்போர்ட்டில் தாவேக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். விஜயை வரவேற்க அதிக அளவில் தொண்டர்கள் கூடியதால் ஏர்போர்ட் ஸ்தம்பித்தது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உள்பட 5 மருத்துவ பிரிவுகளில் 121 பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். 121 பேராசிரியர்களுக்கு 10 நாட்களில் முதல்வர் பணி நியமன ஆணை வழங்க உள்ளதாக கூறினார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இருதயராஜ் ஆகியோர் தமிழக அரசு சார்பில் ரோம் சென்று அஞ்சலி செலுத்தினர். யுபிஎஸ்சி தேர்வு வெற்றியாளர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கல்விதான் நமக்கான ஆயுதம், எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிட்டு விடக்கூடாது என ஸ்டாலின் கூறினார். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் தனியார் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த காளை மாட்டை தெருநாய்கள் சுற்றி வளைத்து கடித்தன. அருகில் இருந்தவர்கள் நாய்களை விரட்டினர். இதில் காளையின் கால்களில் காயம் ஏற்பட்டது. கால்நடை மருத்துவர்கள் மாட்டுக்கு சிகிச்சை அளித்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை அடுத்த மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயகாந்தன். தனியார் பள்ளி ஆசிரியரான இவர் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊருக்கு சென்றிருந்தார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து 4 சவரன் தங்க நகை, 25,000 பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வீதி எங்கும் திரண்டிருந்த பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டு சென்றனர். திருச்சி மாவட்டம் வாலசிராமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது மனைவி சத்யபிரியா. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். சத்யபிரியாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த சக்திவேல் சத்யபிரியாவை கிணற்றில் தள்ளினார். தண்ணீர் இல்லாததால் தலையில் அடிபட்டு ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீசார் சக்திவேலை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் கல்லுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி, வயது 50. விவசாயியான இவர் அதே ஊரைச் சேர்ந்த குமார், சந்திரு ஆகியோருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த சிலர் 3 பேரையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றனர். இதில் சுப்பிரமணி பலியானார்.
காயமடைந்த குமார், சந்துரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுப்பிரமணியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அதிமுக, திமுக என்ற இரண்டு பெரிய கட்சிக்கு மத்தியில் மூன்றாவது கட்சியில் முதன்மை கட்சி என்பது வருகின்ற தேர்தலில் தெரியவரும் என தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான கட்டமைப்பு என்ன என்பது இன்று தெரியவரும். 3 மணி நேரம் நடைபெறும் கருத்தரங்கத்தில் தேர்தலை எப்படி சந்திப்பது போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். ஓசூர் மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வு மற்றும் நிலுவையில் உள்ள குப்பை வரியை வசூல் செய்வதை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டி வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கால்நடை வளர்ப்பவர்களின் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பி அதன் மூலம் கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கும் வசதி கால்நடைத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். வாரம் 2 முறை நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனம் வரும் என்றும் கூறினார். திருவாரூர் தேரடி அருகே கார் மீது லாரி அதிவேகமாக மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். கார் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் காரை உடைத்து 4 பேரையும் அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்மாதி வாணியர் தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நாகப்புத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகலம் குளக்கரை அருகே கரகம் ஜோடிக்கப்பட்டு அம்மனுக்கு அலகு குத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் செடல் அணிந்து நாக்கு அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். என்எல்சி நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கமான தோமோச 2507 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் வெற்றி பெற்றது. அதேபோல் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் 1389 வாக்குகள் பெற்று என்எல்சி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அங்கீகாரம் பெற்றது. உளுந்தூர்பேட்டை அருகே எளவனாசூர் கோட்டை கீழ்ப்பாளையம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து வழிபாடு செய்தனர். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூசாரி கையால் சாட்டையால் அடிவாங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டுச் சந்தையில் இருசக்கர வாகனங்களை கொள்ளையடிக்க முயன்ற 2 பேரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் வேலூர் மாவட்டம் சேம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் தாமோதரன் என்பது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. தொடர்ந்து லூர்து மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையை ஒட்டி கோவை அவிநாசி சாலையில் தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தாவேக பூத் கமிட்டி மாநாடு மாலை வரை நடைபெறவுள்ள நிலையில் அவிநாசி சாலையில் போக்குவரத்து நெரிசல் தொடர வாய்ப்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்க மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தினர். நெல்லை மேலநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ், வயது 30. நள்ளிரவில் குறுக்குத்துறை இசக்கியம்மன் கோயிலுக்கு பைக்கில் சென்றார். கோயில் அருகே நடுரோட்டில் படுத்து கிடந்த மாடு மீது பைக் மோதியது. தூக்கி வீசப்பட்ட மகேஷ் ஸ்பாட்டிலேயே பலியானார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு இன்று நடந்தது. இதையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நெல்லை மாவட்ட கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சிவகங்கை மாவட்டம் இரணியூர் கடப்பான் கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா நடந்தது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஊத்தா கூடையுடன் போட்டி போட்டு மீன் பிடித்தனர். கட்லா, விரால், கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்து சென்றனர். மதுரை வண்டியூர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடந்தது. இந்த மாநாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள். மாநாட்டில் பங்கேற்குமாறு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக முருகானந்தம் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மலையனூரைச் சேர்ந்த 20 பேர் ஒரு வேனில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றனர். வில்பட்டி அருகே நாயுடுபுரம் பகுதியில் சென்றபோது பிரேக் பிடிக்காமல் சென்று விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த வழியாக வந்த 4 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதின. 2 வீலரில் வந்த சிவா என்ற முதியவர் என்பவர் வேன் மோதி காயமடைந்தார். அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுப்பட்டியில் உள்ள ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகின.
கலைச்செல்வி, மாரியம்மாள், திருவாய்மொழி ஆகிய 3 பெண்கள் ஸ்பாட்டிலேயே உடல் கருகி பலியானார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட குரூப் 1 முதலாவது மாதிரி தேர்வில் 83 பேர் பங்கேற்று தேர்வெழுதினர். தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாய்க்கான 18% ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் எலிகள் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. வார்டுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதை எலிகள் வாடிக்கையாக வைத்துள்ளது. அரசு மருத்துவமனையில் எலிகள் அங்குமிங்கும் ஓடும் வீடியோ காட்சிகள் வைரலாகி மக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எலி தொல்லைகளை கட்டுப்படுத்த நோயாளிகள் கோரிக்கை வைத்தனர். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதை அரசு உறுதி செய்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இளைஞர்களின் வளர்ச்சி மிகவும் பாராட்டுக்குரியது. பெண்களும் படிப்பில் முன்னேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் விரைவில் வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். என்எல்சியால் பாதிப்பு ஏற்பட்டது உறுதியானால் அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கன்னட நடிகை ரன்யா ராவ் துபாயிலிருந்து 100 கிலோ தங்கத்தை இந்தியாவுக்கு கடத்தி வந்ததாக புகார் எழுந்தது. ரன்யா ராவுக்கு ஜாமீன் வழங்க வருவாய் புலனாய்வுத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க கர்நாடக ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே மேலப்பழஞ்சநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் தன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிய மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தினார். மனைவி வீடியோ காலில் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து காட்டுமன்னார் கோவில் போலீசார் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு கலப்படத்தை காரணம் காட்டி கள்ளுக்கு அனுமதி தர மறுக்கிறது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை அழைத்து கள் இயக்கம் தொடர்பாக கள் அனுமதி கேட்டு தமிழகத்தில் டிசம்பர் மாதம் மாநாடு நடத்தப்படும் என கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அரசியல் கட்சிகள் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பகல்காம் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை பிடிக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஜம்மு காஷ்மீரில் மலையேற்றத்திற்கு முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட காவல்துறையில் பணியாற்றிய சையத் அலி கடந்த ஜனவரி 14ஆம் தேதி சாலை விபத்தில் பலியானார். அவருக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். அவரது குடும்பத்துக்கு உதவும் வகையில் 2009ஆம் ஆண்டு பேட்ச் காவலர் நண்பர்கள் குழு சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. உத்தண்டியில் நடந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் கமிஷனர் அபின் தினேஷ் முடர் கலந்து கொண்டார். அப்போது 420 போக்குவரத்து காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கூலிங் கிளாஸ், தொப்பி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி சிறப்பாக பணியாற்ற அறிவுறுத்தினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை தாம்பரம் கூட்டு சாலையில் கான்கிரீட் கலவை இயந்திர லாரி கவிழ்ந்தது. இந்த விபத்து காரணமாக அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பில் அன்னசெல்வி என்ற ரயில்வே ஊழியர் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த 2 வீலரை மர்ம நபர் திருடி சென்றார். பின்னால் அன்னசெல்வி கூச்சலிட்டவாறே ஓடி சென்றார். இதை பார்த்த போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். அவர் மதுரையைச் சேர்ந்த அழகர் என்பதும் குடிபோதையில் இருந்ததும் தெரியவந்தது. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கும்பூர் பகுதியில் 8 வயது சிறுவன் தருண் பாண்டியனை காட்டுப்பன்றி தாக்கியது. சிறுவனை காப்பாற்ற முயன்ற ஜெயராஜ் அவரது மனைவி சுசீலாவையும் கடுமையாக தாக்கியது. காயமடைந்த 3வரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் கிராமத்தில் உள்ள பாம்புரநாதர் கோயிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா நடந்தது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியடைந்தார். இதையொட்டி கோயிலில் சுவாமிக்கு 1008 லிட்டர் பால் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தங்கச்சியம்மாப்பட்டி காந்தி காய்கறி மார்க்கெட்டில் கத்திரிக்காய் விலை 1 கிலோ 3 முதல் 5 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கத்திரிக்காய் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.
IPL ஏலத்தில் திறமையான வீரர்களை அடையாளம் காண தவறவிட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் பிளெமிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு IPL தொடரில் சென்னை அணியின் மிக மோசமான செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்பதாகவும் அறிவித்துள்ளார். நடிகை பூஜா ஹெக்டே ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் ஆகிய மொழிகளில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். அடுத்து கன்னட சினிமாவில் அறிமுகமாகிறார். அனு பண்டாரி இயக்கத்தில் கிச்சா சுதீப் கதாநாயகனாக பில்லா ரங்கா பாட்ஷா என்ற படத்தில் நடிக்கிறார். இதில் கதாநாயகியாக நடிக்க பூஜா ஹெக்டேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் பேன் இந்தியா படமாக உருவாகிறது. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மே 16 ரிலீஸ் ஆகிறது. இவர் அளித்த ஒரு பேட்டியில் சமீபத்தில் மதகஜ ராஜா படம் வெளியாகி வரவேற்பு பெற்றது. முன்னதாக இப்படம் வெளியாகிறது என கேள்விப்பட்டதும் ஒரு பயம் இருந்தது. 12 ஆண்டுக்கு முன்பு ரெடியான காமெடி இப்போது ஒர்க் அவுட் ஆகுமா என எண்ணினேன். சுந்தர் சி என்னிடம் சொன்னது இன்னமும் ஞாபகம் இருக்கு. சந்தானம், உங்க நேரம் உச்சத்துல இருக்கு. நீங்க தொட்டது எல்லாம் துலங்குது. மதகஜ ராஜாவிலும் உங்க பாட் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் என்றார். அந்த வார்த்தை பலித்துவிட்டது என்றார். நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நாயகனாக நடித்துள்ள முதல் படம் பீனிக்ஸ் வீழான். வரலட்சுமி, சம்பத்ராஜ், ஹரிஷ் உத்தமன் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இயக்கியுள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸிற்கு தயாரான போதும் சில பிரச்சனையால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது ஜூலை 4 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். நடிகர் தனுஷ் தற்போது இட்லி கடை என்னும் படத்தை இயக்கி நடிக்கிறார். இதில் ராஜ்கரன், சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஏப்ரல் 10 இப்படம் வெளியாவதாக முன்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் 90% படப்பிடிப்பு மட்டுமே முடிந்தது. மீதமுள்ள படப்பிடிப்பு பாங்காக்கில் சமீபத்தில் துவங்கியது. தற்போது அங்கு நடந்த படப்பிடிப்போடு மொத்த படப்பிடிப்பு முடிந்ததாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆக உள்ளது. KGF 1 மற்றும் 2 படங்கள் மூலம் இந்திய அளவில் பிரபலமான கன்னட இயக்குநரான பிரசாந்த் நீல் தற்போது தெலுங்கில் ஜூனியர் NTR நடிப்பில் பேன் இந்தியா படம் ஒன்றை இயக்கி வருகிறார். இதில் நாயகியாக ருக்மணி வசந்த் நடிக்கிறார். மேலும் இப்படத்தில் ஒரு பாடலுக்கு சிறப்பு வேடத்தில் நடிகை ஸ்ருதி ஹாசன் நடனமாடுகிறார். பிரசாந்த் நீல் இயக்கிய சலார் படத்தில் ஸ்ருதி தான் நாயகி. அந்த நட்புக்காக இந்த படத்தில் நடனம் ஆடுகிறாராம். பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் தற்போது ராமாயணா படத்தில் நடிக்கிறார். இவர் அளித்த ஒரு பேட்டியில் நடிகை ஐஸ்வர்யா ராய் பற்றி கூறுகையில், நான் 10வது படித்த காலத்தில் அப்பா ரிஷி கபூருக்கு உதவியாக அவர் இயக்கிய ஒரு படத்தில் பணியாற்றினேன். அதில் நாயகியாக ஐஸ்வர்யா ராய் நடித்தார். என்னை ஒரு சிறுவன் என நினைக்காமல் நண்பனாகவே பழகினார். அவரை பற்றிய பல தகவல்களை என்னிடம் பகிர்ந்து கொள்வார். 17 ஆண்டுகள் கழித்து நான் நடித்த ஏ தில் ஹே முஸ்கில் என்ற படத்தில் அவர் நடித்தபோது கூட சிறுவயதில் என்னை எப்படி நடத்தினாரோ பழகினாரோ அதே போலதான் பழகினார். அவரிடம் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை என்றார். பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க கோவை வந்த தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் மாநாடு நடக்கும் இடத்திற்கு காரில் சென்றபடி ரோட் ஷோ நடத்தினார். அவரை வழிநெடுக நின்றிருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி திமுக உறுப்பினர் நரேஷ்குமாரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு ஐகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில்தான் சம்பவம் குறித்து முழுமையாக தெரியவரும். அதனால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என நீதிபதி உத்தரவிட்டார். கோவையில் தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாடு நடக்கும் தனியார் கல்லூரியின் கேட்டை திறந்து கொண்டு முண்டியடித்து உள்ளே நுழைந்த தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னும் 3 மணி நேரம் உங்களோடுதான் இருக்கப் போகிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என விஜய் வேண்டுகோள் விடுத்த பின் தொண்டர்கள் அமைதியாகினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் 3 பெண் தொழிலாளர்கள் பலியானார்கள். மேலும் பலர் படுகாயம் அடைந்தனர். பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4 லட்சமும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.